ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க ரிசல்ட்டை பற்றி அவங்ககிட்ட கேட்கும் போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சந்தேகப்பட்டது உண்மை தான், அவங்க கன்சியூவாகவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே அவங்க கர்ப்பம் இல்லைங்கிறது மாறனுக்கு தெரியும். ஆனாலும் வந்து இந்த அளவுக்கு அந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம நினச்சது வந்து உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சதுமே மாறன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா விஜய் வந்து மாறன் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சில ஆட்கள்லாம் அனுப்பி விட்றாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுட்டு மாறனும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கவும் மாறன் வந்து இந்த ரிசல்ட் தூக்கி விஜயோட முகத்திலே தூக்கி வீசவும் உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜய் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனை தான் வரவிடாமல் தடுக்கிறதுக்காக நம்ம ஆட்கள் எல்லாம் அனுப்பிவிட்டோம்ல, அவங்க எல்லாத்தையும் போய் இவன் வந்து எப்படி இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதிர்ச்சி அடையவும் என்ன ஆச்சுட்டா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்கும் போது அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, அப்பா இவ கர்ப்பமே இல்லைப்பா, அதுக்குள்ள ரிசல்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ காட்டி வந்து சொல்கிறாங்க, இந்த நேரத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ கன்சிவாக இருக்கிற அதுக்கு நான் தான் காரணங்கிற பொய்யை வந்து நீ சொல்லியிருப்ப. இப்போ புரிஞ்சுதாடி, நீ வந்து கன்சிவாகவும் கிடையாது, அதுக்கு காரணம் நானும் கிடையாது. அப்பா இப்போ மாதிரி நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி வந்து பயங்கரமான கோவத்தோட விஜய் கிட்ட வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம்னா நீ இந்த மாதிரிக்கு நீ பொய் சொல்லி நாடகம் ஆடி இருப்ப அப்படின்னு சொல்லவும், நீ எதுக்காக நீங்கள் வந்திருக்கிற எங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. விஜய் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பொண்ணு சொல்ல தயங்கக்கூடிய விஷயத்த நீ அசால்ட்டாக சொல்லிட்டேன்னா நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் நீ பண்ணு அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்கவும் இப்படி சொன்னதுமே விஜயும் அவங்க அம்மாவும் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ மாமா, நான் சொல்கிறது கேளுங்க மாமா, இவங்க தான் ஏதோ திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் பொய்யா சொல்ல வச்சிருக்கிறாங்க. நான் உண்மையிலேயே கன்சிவாக தான் இருக்கிறேன். ஏன் உங்கள் ஃபேமிலி டாக்டர் தானே வந்து அன்னைக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார். அப்படி இருக்கும்போது இவங்க வேற யாருக்கிட்டையும் நேற்றுக்கு நான் இப்படி இந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன், அதுக்கு கூட இவர் தான் காரணம். என்னை வந்து பொய்யா சொல்லி நாடகம் ஆடி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்றது எல்லாமே பொய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ராமச்சந்திரன் காலில் விழுந்து அவங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா, இவர் சொல்கிறது எல்லாமே போய் மாற மச்சான், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க, இதுக்காக தான் நேற்றுக்கு என்னை கீழே தள்ளி விட்டீங்களா, நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அதாவது பிருந்தாவை கார்த்தி மச்சானோட வாழ வைக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராமச்சந்திரன் வந்து மாறன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ அப்படியே பிளேட்டை நம்ம பக்கம் திருப்பிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறன் வந்து சொல்றாங்க, இங்க பாரு விஜய், நீ இந்த மாதிரிலாம் அபாண்டமா பழி சுமத்தாது அப்படிங்கவும் அப்ப வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு இதே என் தங்கச்சி தப்பு பண்ணியிருந்தால் கூட கண்டிப்பா நான் வந்து சும்மா விட மாட்டேன். ஆனா நீ வந்து பொய் சொல்றன்னு நல்லாவே தெரியுது, எதுக்காக இப்ப மாறன் மேல வந்து பழி சுமத்திட்டு இருக்கிற அப்படிங்கவும், என்ன வீராக்கா நீங்களும் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து பிருந்தாவை கார்த்தி மச்சனோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிக்கு அநியாயமாக என் மேலே பழி சுமத்துறீங்க. யாராவது ஒரு பொண்ணு இந்த மாதிரிக்கு தப்ப சொல்லுவாங்களா, அதாவது கன்சிவாக இருந்துக்கிட்டு யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா என்ன, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் என் மேலே அவாடமாக பழி சுமத்துறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு மாமா. இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிடாதீங்க மாமா, பிருந்தாவை அதாவது கார்த்தி மச்சனோட சேர்த்து வாழ வைக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு என் மேலே ஒரு பழியை போட்டு ஒரு தப்பான ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்னை நம்புங்க மாமா, எந்த பொண்ணாவது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து மாறன் வந்து கேட்குறாங்க, இங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி டாக்டர் தானே வந்து இந்த மாதிரிக்கு சொன்னார், அப்படி இருக்கும்போது நீ வேற யாருக்கிட்டேயோ காசு கொடுத்து இந்த மாதிரிக்கு நீ வாங்கிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வள்ளி வந்து சொல்கிறாங்க, அண்ணா ஏன் நான் இந்த மாதிரிக்கெலாம் இருந்துட்டு இருக்கிறேன், உண்மையை சொல்லப்போனால் அந்த விஜய்க்காக பரிதாபப்பட்டது நான் தான் அண்ணா, இவ இந்த அளவுக்கு எல்லைக்கு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, இவ உண்மையிலேயே கர்ப்பம் கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லவும் என்னது இந்த வள்ளியும் நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டாள் அப்படின்னு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாருமா வள்ளியும் நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டா, ஐயோ இவளும் நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டானா நம்மளுக்கு இருக்கிறது ராமச்சந்திரன் மட்டும்தான், இப்போ அவரும் நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டாருன்னா அவ்வளோதான், அதனால் நீங்கள் கூட சேர்ந்து நல்ல நடிமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜயோட அம்மா வந்து வள்ளிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன சம்பந்தியம்மா நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதே உங்கள் பொண்ணானா நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா என்ன அப்படிங்கவும், ஆமாம் நீ வர வந்துட்டியா என்ன, என் பொண்ணுன்னா அவளை வெளுத்து வாங்கியிருப்பேன், அதனால தான் நான் என் பொண்ணு இல்லாதனால தான் நான் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறேன், என்ன அம்மா மகனும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக 2 பேரும் பிளான் போட்டு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கவும், என்ன ராமச்சந்திரன் அண்ணா இப்படிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அங்கே பாரு ஆளுக்கு தேவலாம் இந்த மாதிரிக்கு விஜய் மேலே பழி போட்டு சுமத்திட்டு இருக்காதீங்க, பிருந்தாவை கார்த்தியோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக தானே எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு இந்த மாதிரிக்கு பண்ணுறீங்க
அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து விஜயை வந்து அடிக்கிறதுக்காக வரவும் என்னடா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவளை அடிக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கார்த்தியை போட்டு அடிச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே நீ விஜய் மேலே கையை வச்சனை வச்சுக்கீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது ஒழுங்கு மரியாதை பேசாம இருக்க மாட்டீங்களா அப்படிங்கவும் அப்போ வந்து எல்லாரும் வந்திருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு நடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிருந்தாவை கார்த்தியோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக தான் நான் ஒரு கர்ப்பமானவன் கூட இது பண்ணாம என் மேலே இப்படி அபாண்டமா பழி சமுத்துறாங்க நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே இதுக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் வந்து மாறனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாறா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருந்தாலும் சரிதான் உன்னுடைய பொண்டாட்டியோட தங்கச்சியை உன் தம்பி கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து ஐயோ இவ என்னது இவ போட நாடகத்துல நம்ம என்ன சொன்னாலும் எடுபடவே மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அதிர்ச்சியோட இருக்கவும் இப்போ வீரா வந்து சொல்றாங்க அங்க பாரு விஜி இந்த மாதிரிக்கு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும் நான் என்னக்கா தப்பு பண்ணினேன் உண்மையை சொல்ல பண்ணா நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தான் உங்க தங்கச்சியை வந்து இந்த குடும்பத்துக்கு அதாவது மருமகளா கொண்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு என் மேல அபாண்டமா பழி சமத்துறீங்க இதுவே உங்க தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரிலாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருக்கும் மேலேயும் வந்து விஜய் வந்து இந்த மாதிரிக்கு சொல்றதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அதாவது ராமச்சந்திரன் குடும்பத்தை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு இப்படி அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. பரவாயில்ல நம்ம நாடகம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தான் மாறன் வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பிருந்தாவோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.